வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நந்திதா சமையலறையில் என்ன டிஃபன் செய்ய போகிறோன்னா வெண்பொங்கல் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு அரிசி போட்டுக்கலாம். ஒரு உலக்கு அரிசி போட்டுட்டு அதே உலக்கில் அரை உலக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். உலக்கில் ஒரு உலக்கு துவரம் பருப்பு, அரை உலக்கு பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் போட்டுக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 3 வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகாய் 4, தேவையான அளவு கருவேப்பிலை. பருப்பை 3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அதில் வந்துட்டு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். பருப்பு காய்கறி எல்லாமே சாம்பாருக்கு தேவையானது 4 விசில் வந்துருச்சு. பருப்பு காய் எல்லாமே வெந்து விசில் அடங்கிருச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பருப்பு கடைஞ்சாச்சு. பருப்பு காய் எல்லாமே கடைஞ்சாச்சு. அதில் சாம்பார் தூள், உப்பு, கல் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒன்றா கலந்துக்கலாம். மத்தில் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு கடைஞ்சி வச்ச இருத்து வச்ச தண்ணி இருக்குல்ல, பருப்பு தண்ணி, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். குழம்பு பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ சட்டி சூடாயிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் கடைசியாக கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். நல்லா வாசமாக இருக்கும். சாம்பார் நல்லா சுவையாகவும் இருக்கும். போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கலாம். உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2, 3, 4 உலக்கு தண்ணி மூடி போட்டு மூடிட்டு அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிக்கலாம். 4 இல்லைன்னா 5 விசில் விட்டுக்கலாம். நல்லா குழைய வேணும்னா 5 விசில் விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வந்துடுச்சு. 4 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம்.
அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையானது முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம். சரிங்களா? இப்போ பாத்திரம் சூடாயிருச்சு. நெய் 2-3 ஸ்பூன் கொஞ்சம் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பை நெய்யில் போட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. மிளகும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலில் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். வெண்பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நந்திதா சமையலறை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நந்திதா சமையலறையில் என்ன டிஃபன் செய்ய போகிறோன்னா வெண்பொங்கல் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு அரிசி போட்டுக்கலாம். ஒரு உலக்கு அரிசி போட்டுட்டு அதே உலக்கில் அரை உலக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 3 4 உலக்கு தண்ணி. பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி அடுப்பில் போட்டு மூடிட்டு அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிக்கலாம். 4 இல்லைன்னா 5 விசில் விட்டுக்கலாம். நல்லா குழைய வேணும்னா 5 விசில் விட்டுக்கோங்க. விசில் வந்துடுச்சு. 4 விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பை நெய்யில் போட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. மிளகும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலில் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். வெண்பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நந்திதா சமையலறை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் போட்டுக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 3 வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகாய் 4, தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ நம்ம பருப்பு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். உலக்கில் ஒரு உலக்கு துவரம் பருப்பு, அரை உலக்கு பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பை 3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அதில் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம்,
பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். பருப்பு காய்கறி எல்லாமே சாம்பாருக்கு தேவையானது 4 விசில் வந்துருச்சு. பருப்பு காய் எல்லாமே வெந்து விசில் அடங்கிருச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பருப்பு கடைஞ்சாச்சு. பருப்பு காய் எல்லாமே கடைஞ்சாச்சு. அதில் சாம்பார் தூள், உப்பு, கல் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒன்றா கலந்துக்கலாம். மத்தில் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு கடைஞ்சி இருத்து வச்ச தண்ணி இருக்குல்ல, பருப்பு தண்ணி, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். குழம்பு பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ சட்டி சூடாயிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.